இங்க ஒருத்தி வேணும்னே ஒரு பெரிய பாட்டியில வாய் பேச முடியாத பொண்ணு இவ எல்லாரும் முன்னாடியும் பாடுவா அப்படின்னு சொல்லிட்டு மாட்டி விட்டுட அவளும் பாடுறதுக்காக ஸ்டேஜ் நோக்கி போறா. அவளோட பாய் ஃப்ரெண்டா உனக்கு என்ன அறிவு இல்லையா, அவதான் சொல்றா அப்படின்னா நீயும் ஏறி போய்கிட்டு இருக்கீவா, இங்க இருந்து போகலாம் அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு போக தான் பாய் ஃப்ரெண்டோட கையை தட்டி விட்டுட்டு ஸ்டேஜ்ல போய் அழகா பாட ஆரம்பிச்சிடுறான். அதை பார்த்துட்டு அவனும் ஷாக் ஆகி போயிடுறான். காரணம் 5 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு கார் ஆக்சிடென்ட்ல அவனால பேச முடியாம போயிடும். அதனால மனசு உடைஞ்சு போய் சூசைட் பண்றதுக்காக போவான். அந்த இடத்துக்கு வர அந்த வாய் பேச முடியாத பொண்ணு பிரிவினே எனக்கு காதும் கேட்காது வாயும் பேச முடியாது, ஆனா நான் எவ்வளவு கான்பிடண்டா வாழ்றேன் பாத்தியா அப்படின்னு சொல்லிட்டு நம்பிக்கை கொடுக்க தன்னை மாதிரியே இருக்கக்கூடிய அந்த பொண்ணு ப்ரொபோஸ் பண்றான். அவளும் அக்செப்ட் பண்ணிக்கிறான். உண்மையிலேயே அந்த பொண்ணுக்கு எந்த பிரச்சனையும் இல்ல, நல்லா பேசுவா. நம்மளோட ஹீரோக்காக தான் அவனுக்கு கம்பெனி கொடுக்கணும்னு அப்படி ஒரு போய் சொல்லியிருப்பான். அவனுக்கும் இடையில ட்ரீட்மெண்ட் பார்த்தனால மறுபடியும் வாய்ஸ் வந்துரும். அவன் கிட்ட போய் என்னால பேச முடியும், உனக்காக தான் போய் சொன்னேன்னு சொன்னா அவனோட மனசு உடைஞ்சு போயிடும் சொல்லிட்டு கிட்டத்தட்ட 5 வருஷமா வாய் பேச முடியாத பொண்ணாவே வாழ்ந்துட்டு இருப்பா. அவனும் பெரிய பணக்காரனா இந்த மாதிரி ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்ட தன்னோட ரெப்புடேஷன் போயிடுமேன்னு சொல்லிட்டு கவலைப்படுறான். 5 வருஷமா அவனுக்கு ஆதரவா இருந்த பொண்ணு இன்னைக்கு அவனுக்கு வாய்ஸ் வந்ததுக்கு பிறகு பெரிய சுமையா தெரியுதா. இருந்தாலும் உண்மையா காதலிச்சிருப்பாளா, அதனால அவனை விட்டு வர முடியாம அமைதியா இருக்க இப்ப ஒரு பார்ட்டிக்கு தன்னோட பாய் ஃப்ரெண்ட் கூப்பிட்டது ஞாபகம் வந்து அந்த இடத்துக்கு போறா. பார்த்தா அந்த இடத்துல அவன் வேற ஒரு பொண்ணோட டான்ஸ் ஆடிட்டு இருப்பான். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நம்ம டான்ஸ் ஆடலாம் வாங்க சொல்லி கூப்பிட்டுருப்பா. ஆனா அவனும் எனக்கு டான்ஸ்ல ஆட தெரியாதுன்னு சொல்லியிருப்பான். இதை பார்த்துட்டு அவளும் மனசு உடைஞ்சு போய் நிக்க எதுக்காக நீ இந்த இடத்துக்கு வந்த அப்படின்னு சொல்லிட்டு அவளை மேற்கொண்டு போய் திட்டிட்டு இருப்பான். இப்ப பக்கத்துல இருக்கக்கூடியவளோ தன் பாய் ஃப்ரெண்டோட கையை பிடிச்சிட்டு அவனுக்கு நெருக்கமா நின்றுட்டு இருக்க அழுதட்டி நின்றுட்டு இருக்க நம்மளோட ஹீரோயினை ஸ்விம்மிங் பூல்குள்ள தள்ளி விட்டுருவாங்க. இப்ப நம்மளோட ஹீரோவோ போய் அவளை காப்பாத்தி வெளியில கொண்டுட்டு வந்துருவான். வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து எதுக்காக அந்த பார்ட்டிக்கு இந்த மாதிரி கெடுத்துட்டியே அப்படின்னு சொல்லிட்டு கண்டபடி திட்டிட்டு இருக்க அவ்வளவு அமைதியா உட்காந்துட்டு இருப்பான். பார்த்தா திடீர்னு அவனுக்கு அந்த பொண்ணிட்ட இருந்து போன் கால் வரும். எனக்கு ஒரு ப்ராப்ளம், இங்க வர முடியுமான்னு சொல்ல அவனும் கிளம்பிடுவான். நம்மளோட ஹீரோயினும் நீங்க எங்க போறீங்க அப்படின்னு சொல்லி கேட்க கம்பெனில ஒரு ப்ராப்ளம், உடனே நான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவகிட்ட போய் சொல்லிட்டு போக இவனுக்காக இவ்வளவு பெரிய தியாகம் பண்ணோம், ஆனா நம்மகிட்டயே போய் சொல்லிட்டு போறானே அப்படின்னு சொல்லிட்டு மனசு உடைஞ்சு போயிடுவா. இனிமேல இந்த ரிலேஷன்ஷிப் நமக்குள்ள கஷ்டத்தை தான் கொடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவன்கிட்ட சொல்லாமே அந்த வீட்டை விட்டு வெளியில போயிடுவா. ஆக்சுவலா அந்த பொண்ணு ஒரு பெரிய பணக்கார தாத்தாவோட பேத்தியில நினைஞ்சுக்கிட்டே அழுதுட்டு வர தன்னுடைய பேத்தியை வீட்டுக்கு கூட்டிட்டு போயிடுறாரு. ஆக்சுவலா நமக்கு பிடிச்சவங்களுக்காக தியாகம் பண்றதெல்லாம் சரிதான், ஆனா அதுக்கு அவங்க ஒருத்தானவங்க தானா அப்படின்றதையும் யோசிச்சுக்கணும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். அப்படி பிடிச்சிருந்துச்சா மறக்காம நம்மளுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.